இந்தியா பாகிஸ்தான் இடையே சனிக்கிழமை மாலை சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் அதனை தற்போது என்ன ஜான், ரொம்ப கவலையா இருக்க? பீட்டர்ண்ணே வாங்கண்ணே. நம்ம நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் போர் வர்ற மாதிரி இருக்குல்லண்ணே. அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குண்ணே. அதுக்காக சேவிங் கூட பண்ணாம தாடியோட இருக்கியா? வேதத்துல இருந்து அண்ணன் ஒரு வசனம் வசிக்கிறேன் பாரு. தம்பி, மத்தேயு 24 அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதை கவனி. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் கடைசி நாட்டில் நடக்கும்னு பைபிளில் எழுதி வச்சிருக்கு தம்பி. அதனால் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. போர் வந்தால் நிறைய அப்பாவி மக்கள்லாம் இறந்துருவாங்கல்லானே. அண்டை நாட்டு மக்களும் கடவுள் படைச்ச பிள்ளைங்க தானே, அவங்களும் நம்ம சகோதரர்கள் தானே. நான் அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குண்ணே. அதான் பேச்சுவார்த்தை நடக்க போதில்லப்பா, நல்ல முடிவு உண்டாகும். நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் சமாதானம் உண்டாகும்படி ஜெபம் பண்ணலாம். கடைசி காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு வேதத்தில் எழுதியிருக்குன்னு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சமாதானத்துக்காக வேண்டணும். அவர் இரக்கமுள்ளவர், நிச்சயம் நமக்கு சமாதானத்தை தருவார். அண்ணே, நம்ம தேசத்தின் சமாதானத்துக்காக நம்ம 2 பேரும் கரம் கோர்த்து ஜெபம் பண்ணுவோமாண்ணே? சரி, ஜெபம் பண்ணிடுவோம்.